வணக்கம். அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது அப்படின்னு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உதிர்த்த ஒரு வாக்கியம் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவே புகழ்பெற்றது. அடிக்கடி இந்த வார்த்தையை வெவ்வேறு அரசியல் தலைவர்கள் வெவ்வேறு சூழல் காரணமாக தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறதுனால அந்த வார்த்தை ஒரு அழியா புகழ்பெற்ற காவியம் போல தமிழ்நாடு அரசியல்ல இருக்கு. அது இருக்கட்டும். திமுக கூட்டணியில 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் கொள்கை பூர்வமான நண்பர்கள் அப்படின்னு பயணித்த விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் 2 சிபிஎம் சிபிஐ கட்சி, காங்கிரஸ் கட்சி, காதர் மொய்தீன் எல்லாருமே டிவிகே பக்கம் போயிட்டாங்க. முஸ்லீம் லீக், அதாவது காதர் மொய்தீன் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமாவளவன் கட்சி, அப்புறம் காங்கிரஸ் கட்சி 3 பேருமே பங்கேற்கிறார்கள். இடதுசாரிகளை பொறுத்தவரைக்கும் அவங்க அரசுல பங்கேற்காம அரசுக்கு வெளியே நிற்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க தனியா போட்டி போடுறேன்னு தான் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதோ ஒரு வகையில இந்த அரசோட ஒன்றிணைந்தும் இந்த அரசுக்கு ஆதரவாக ஆனால் சேராமல் தனித்து நின்றும் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டிவிகேக்கும் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய சமூக நிலைப்பாடு என்ன? அவங்களோட சோசியல்லா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. 55-60 ஆண்டு காலமாக எலியும் பூனையுமாக திமுக அதிமுக எப்படி இருந்ததோ, கீரியும் பாம்பும் போல எப்படி இருந்ததோ, அதே போன்றுதான் இப்போது தமிழக அரசியல் களம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று மாறிவிட்டது. எப்படி எம்ஜிஆரும் கலைஞரும் மோதிக்கொண்டார்களோ அதுபோல விஜயும் உதயநிதியும் மோதிக்கொள்கிறார்கள். டிவிகேயுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள், டிவிகேயுடைய தலைவர்கள், ஏன் முதல்வர் விஜய் அவர்களே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுகிறார், இழிவுபடுத்தும் விதமாக சட்டமன்றத்திலே செய்கைகளை செய்கிறார். சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருதே தவிர இது எந்த விதத்திலையும் மேம்பட்டு வரல. காரணம் டிவிகே காரங்க திமுக மேல நடத்தக்கூடிய அட்டாக் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஒரு அரசா மாறிட்டாங்க. அரசா மாறின பிறகாவது இந்த பண்பு ஏதாவது மாறுமா அப்படின்னா கொஞ்சம் கூட மாறல. அரசு இயந்திரத்தையும் சேர்த்து திமுக மேல ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழல்ல நாம எந்த அணியில இருக்கிறோம் அப்படின்னா திமுகவை வேட்டையாடி கொண்டு இருக்கக்கூடிய டிவிகே அணியில் இருக்கிறோம். முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்நாள் முதல்வர் விஜய் அவர்களோடு நாம ஒன்றா நிற்கிறோம். தொடர்ச்சியாக கலைஞர் குடும்பத்தின் மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் திமுக 2ஆம் மட்ட தலைவர்கள் மீதும் தொடர்ச்சியாக ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிவிகேயோட நாம நிற்கிறோம். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா திமுகவோட எதிரணியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு அறிவுரைகளாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், திமுக பாஜகவை எதிர்த்தாதான் எங்களுடைய நண்பர் அப்படின்ட்டு. ஏன் அப்படி எதிர்த்தா நீங்க உடனே போய் எங்க போய் சேர்ந்துட போறீங்களா? அமைச்சரவையில ரிசைன் பண்ணிட்டு வரமாட்டீங்கல்ல? அமைச்சரவையில சேர்ந்தது அமைச்சரவை தானே. அப்ப அந்த நட்போட அளவுகோல் என்னது? நான் போவேன், விஜய் எனக்கு பதவி கொடுப்பாரு, அதை நான் அனுபவிப்பேன், அங்க சேருவேன், அதிகாரத்தை பங்கிடுவேன், அதுக்கு ஒரு கொள்கை விளக்கம் சொல்லுவேன், அதுக்கு ஒரு சித்தாந்த விளக்கத்தை சொல்லுவேன். ஆனால் திமுக தீக்குளிக்கணும். இத விசிக தலைவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி நம்ம அண்ணன் பேசுறாரு, இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லையே. சிதம்பரம் சொல்றாரு, பாஜகவை திமுக எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். பாஜகவை திமுக எதிர்க்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும்? சிதம்பரம் என்ன செய்வார்? ராகுல் காந்தி என்ன செய்வார்? காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிற தலைவர்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்வீங்க? அறிவாலயத்தை இடிச்சிருவீங்களா? என்ன அபத்தமான ஒரு உளறல்! இதை ஒரு அரசியல் சிந்தனை போல தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. நவாஸ்கனி சொல்றாரு, முஸ்லீம் லீகோட நவாஸ்கனி சொல்றாரு, பாஜகவை கூடுதலாக திமுக எதிர்க்க வேணும். ஏன் நீங்க எதிர்க்க மாட்டீங்களா? முஸ்லீம் லீக்கு எதிர்க்கிற பங்கு இல்லையா? சரி, நீங்க ஒரு அரசுல இருக்கீங்களே, டிவிகே விஜய் எதிர்ப்பாரா மோடியை? பாஜகவை விஜய் எதிர்ப்பாரா? ஒண்ணுமே எதிர்க்கலையே. பாஜக கொண்டு வந்த வெவ்வேறு திட்டங்களை இந்த 60 நாட்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பல்கலைக்கழகங்களின் தலைவர் முதலமைச்சர் தான், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் முதலமைச்சர் தான் ஒரு அதிகாரத்தை போராடி பெற்றவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த துணைவேந்தர்களை காலியா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேடும் குழுக்கள்ல 5 பேரை அனுமதித்து விட்டார் இன்றைய பள்ளிக்கல்வித்துறை, இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அது பாஜகவுக்கு ஆதரவானது, RSSக்கு ஆதரவானது, ஆளுநருக்கு ஆதரவானது. எங்கேயாவது ஒரு இடத்துல தோழர் திருமாவளவன் இதை தட்டி கேட்டிருப்பாரா?
சிதம்பரம் தட்டி கேட்டிருப்பாரா? சிபிஎம் தோழர் பே. சண்முகம் தட்டி கேட்டிருப்பாரா? இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மு. வீரபாண்டியன் அவர்கள் தட்டி கேட்டிருப்பாரா? எங்கேயுமே கேட்கல. உள்ளுக்குள்ள அவங்க பக்கத்திலேயே நடக்குது. அவங்க யார் தோளில் ஏறி அமர்ந்திருக்கிறார்களோ, யாருடைய தோளில் அவர்கள் கை போட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் பிஜேபிக்காக இந்த வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. அங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து திமுக பிஜேபியை எதிர்க்கணும், அதை டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும், அதை எதிர்க்கணும், இதை எதிர்க்கணும். ஏன் திமுக எதிர்க்காதா? திமுகவுக்கு பிஜேபி எதிர்ப்பு பத்தி நீங்க ஏதாவது வகுப்பெடுக்க போறீங்களா? இப்படிதான் எதிர்க்கணும், திமுக இப்படிதான் எதிர்க்கணும் அப்படின்ட்டு எதற்கு இந்த அட்வைஸ்? இப்போ திமுக தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவரோ அல்லது திமுகவோட உயர்மட்ட தலைவர்களோ உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை பற்றாக்குறையா இருக்கு, அறிவுரை சொல்ல ஆள் இல்லை, தோழர் திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சியின் திரு ப. சிதம்பரம் அவர்களும் தோழர் பே. சண்முகமும் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இலவசமா அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தாலாவது நம்ம அதை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்கள்கிட்ட கேட்கலையே, உங்கள்கிட்ட கேட்கலையா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அங்கிருந்து போய் எதிரணியில சேர்ந்துட்டீங்க. அங்க அந்த திமுகவை டிவிக்கே பழி வாங்கிட்டு இருக்கு. அப்படி பழிவாங்கக்கூடிய ஒரு அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய நீங்க திமுகவுக்கு இந்த இலவச அட்வைஸுகளை அள்ளி விடலாமா? வந்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 இருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நேத்து கூட்டுனாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸுக்கு 28 எம்பிக்கள், அதுல ஒரு 20 எம்பிக்களை பிஜேபி கைப்பற்றி தனியா கொண்டு வந்து ஏதோ நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஏதோ ஒரு கட்சி, வட மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சி, ஏதோ டம்மியா ஒரு கட்சியை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அந்த கட்சியில கொண்டு வந்து சேர்த்து அவங்கள வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விட்டுருக்காங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலாக பிஜேபிக்கு கண்டனத்தை தெரிவித்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளியேறியது திமுக. திமுக வெளியேறிய பின்னர் தான் காங்கிரஸ் வெளியேறியது. அவங்க கூட முதல்ல வெளியேறல, முதல்ல திமுக தான் வெளியேறி இருக்கு. அப்புறம் இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் பில் வந்தால், ஒருவேளை வந்தால் வருமா என்னன்னு யாருக்கும் தெரியாது. வரலாம், வராமலும் போகலாம். கிட்டத்தட்ட 8 மசோதாக்களை இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பிஜேபி கொண்டு வர இருக்கிறது. என்னென்ன மசோதாக்கள்? பலவிதமான மசோதா. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மசோதாவாக இருக்கிறது, முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவங்களுடைய பதவி காலி ஆகிடும். அப்படி ஒரு மசோதாவை கொண்டு வர இருக்காங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பில் வரலாம், உயர்கல்வித்துறை தொடர்பான பில்கள் வர இருக்கு. இந்த பில்லுல எல்லாம் விஜயோட நிலைப்பாடு என்ன? ஒரு மாநில முதல்வருக்கு நிலைப்பாடு இருக்கக்கூடாதா? அவருக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருந்தாதான் அதுல ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாரா? திமுக என்ன சொல்லி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு, எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு வரக்கூடிய எதையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இவ்வளவுதான். திமுக பஞ்சாப்ல என்ன நடக்கும், உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்கும், ராஜஸ்தான்ல காங்கிரஸுக்கு என்ன நடக்கும், அது திமுகவுக்கு தேவை கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு எதிர்கட்சியா போயிட்டாங்க, எதிரி நிலைக்கு போயிட்டாங்க. இனி பிஜேபியை எப்படி திமுக கையாண்டதோ, பிஜேபியை கையாண்டதை விட மோசமாக கூட காங்கிரஸை கையாளுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தனி, அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் வந்தால், அது டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் எந்த மசோதாவாக இருந்தாலும் திமுக அதை எதிர்க்கும் என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மோடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் திமுக கூட்டணியில இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போதே உயர் ஜாதியினருக்காக 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் வந்து மோடி அரசு கொண்டு வந்தது. முதலா ஓடி பாஞ்சு ஆதரிச்ச 2 கட்சிகள், ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு சிபிஎம். திமுக இதை பண்ணாதீங்கன்னு தடுத்த போதும் திமுகவின் எதிர்ப்பையும் மீறி அந்த 10% உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடை காங்கிரஸும் சிபிஎம்மும் ஆதரிச்சது. இது துரோகம் இல்லையா? இது யாருக்கு செய்யற துரோகம்? இந்த நாட்டின் பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் இல்லையா சிபிஎம்மும் காங்கிரஸும் செய்த இந்த வேலை? ஆக நீங்கன்னா இதை செய்யலாம், திமுக உங்க விருப்பப்படி நடக்கணும், உங்க விருப்பப்படி பிஜேபி எதிர்க்கணும், உங்க விருப்பப்படி இந்த வரக்கூடிய மசோதாக்களை எதிர்க்கணும் என்பது போன்ற அறிவுரைகளை சொல்வதை நிறுத்தி கொள்வதுதான் ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தங்களை பிடிக்கல, அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டோம், இன்னொரு தெருவில் போய் அவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு வீட்டில் போய் குடியேறிட்டா
அதோட அதை நாகரிகமாக முடிச்சுக்கணும். அப்பதான் ஒரு தனிப்பட்ட முறையிலான நட்பாவது நாளைக்கு அரசியலில் மலரும். நாளைக்கு அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் எந்த வாசல்களும் மூடப்பட்டு விடக்கூடாது. மூடுவது போன்று எதிர்க்கட்சியினரும் நடந்து கொள்ள அதாவது இந்த கூட்டணியை விட்டு விலகி சென்ற தோழர் திருமாவளவனோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லலை, காங்கிரஸ் கட்சி இனிமேல் திமுகவோட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தோழர் திருமாவளவனும் விசிகாவும் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த திமுகவுக்கு இலவச அறிவுரைகளை அள்ளி வழங்குவதை விட்டுவிட்டு விஜயை கொஞ்சம் மோடிக்கு எதிராக பேச சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.